1772 ஆங்கிலேயரின் படையெடுப்பால் கணவரை இழந்து 8 வருடங்கள் காத்திருந்து படை திரட்டி போரிட்டு தனது நாட்டை மீட்டெடுத்த வீரமங்கை ராணி வேலுநாச்சியார் ராமநாதபுர சமஸ்தானத்தில் பிறந்து சிவகங்கை முத்துவடுகநாதரை மணந்து சில காலம் கடந்தது. கோயிலுக்கு சென்ற கணவனை திட்டமிட்டு கொன்ற செய்தி கேட்டவுடன் கையில் குழந்தையோடு சிவகங்கை அரண்மனையில் இருந்து தப்பிச் சென்று ஹைதர் அலியிடம் ஆங்கிலேயரின் எதிர்ப்பு பற்றி உருதுமொழியில் விளக்கினார். வேலுநாச்சியாரின் உருதுமொழி திறமையைக் கண்டு ஆச்சரியப்பட்டதோடு போருக்கு தான் பல உதவிகள் செய்வதாக உறுதியளித்தார் ஹைதர் அலி. அதோடு திண்டுக்கல் கோட்டை, விருப்பாச்சி கோட்டை, ஐயம்பாளையம் கோட்டை என இடம் மாறி மாறி முகாமிட்டு 1780 ஒரு பெரும் படையை திரட்டிக்கொண்டு சிவகங்கையை நோக்கி புறப்பட்டார். ஹைதர் அலி தனது 5000 குதிரை வீரர்களையும் 5000 போர் வீரர்களையும் பீரங்கி படை ஒன்றையும் அனுப்பி வைத்தார். மருது சகோதரர்கள் இப்போராட்டத்திற்கு தலைமை தாங்கி உதவினார்கள். தான் இழந்த தனது நாட்டை ஆங்கிலேயனோடு போரிட்டு வென்ற பிறகு சிவகங்கை சீமையின் முதல் ராணியாக முடிசூட்டப்பட்டார். இன்றும் தமிழகத்தின் ராணி என போற்றப்படுகிறார்.